திருப்பூர் அருகே பொங்குபாளையத்தில் வீட்டு மனைகள் விற்பனை செய்வதாக திமுகவை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் போலி ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றியவரை 5 வருட காலமாக புகார் தெரிவித்தும் போலீசார் கைது செய்யாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கு கயிறு வாக்காளர் அடையாள அட்டையுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பரபரப்பு. கடந்த 2016ஆம் ஆண்டு திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் அடுத்த பொங்குபாளையம் பகுதியில் வீட்டுமனைகள் விற்பனை செய்வதை கேள்விப்பட்டவுடன் ராமச்சந்திரன் என்பவர் மூலம் அறிமுகமாகி ஈரோட்டை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் இந்த இடத்தின் உரிமையாளர் என கூறினார். 6 ஏக்கரில் உள்ள இடத்தை வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதாகவும் வீட்டு மனைகளை வாங்கினால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை அடுத்து 16 வீட்டு மனைகளை தேர்வு செய்து அதற்கு முன் பணம் ஆகஸ்ட் 40 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு 10 மாத காலம் அவகாசம் கொடுத்து அதற்குள் முழு தொகையும் செலுத்தி கிரயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஒரு கிரய ஒப்பந்த பத்திரம் வழங்கினார். இதுபோன்று போலியாக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் கிரயம் செய்ய தயாராக இருந்தும் பல்வேறு காரணங்களை சொல்லி கிரயம் செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். ராமச்சந்திரன், ஆனந்தன் ஆகிய இருவரும் போலியாக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து இடத்தை கிரயம் செய்து கொடுக்காமலும் பணத்தை திரும்பி தராமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளனர். திமுகவை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறி இடத்தையும் கிரயம் செய்து கொடுக்காமல் பணத்தையும் திருப்பித் தராமல் ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார். ராமச்சந்திரன், ஆனந்தன் ஆகியோர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவர்களிடம் இருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரியும் பாதிக்கப்பட்ட நபர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை வாக்காளர் அடையாள அட்டையுடன் தூக்கு கயிறையும் கையில் எடுத்துக்கொண்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை ஏமாற்றிய ஆனந்தன், ராமச்சந்திரன் ஆகியோர் மீது ஏற்கனவே 5 வருடங்களுக்கு முன்பே பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் போலீசார் அவர் மீது ஆளும் கட்சி என்பதால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நாளை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக கடமையை ஆற்றாமல் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்துவிட்டு இங்கு தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து தங்களுக்கு வேறு வழி முறையில பணம் கட்டிட்டு வந்துட்டு இருந்தா இப்ப இடத்த எங்களுக்கு வர இடத்த வேறவங்களுக்கு வித்துட்டாரு. இப்ப கேட்டா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்க வீடு வாசல் எல்லாம் அடமானம் வச்சு கொண்டு போய் கட்டணும். யாருக்கு குழந்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்றது இல்ல. நீங்க எங்களுக்கு ஒன்னா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும். இல்ல நாங்க எல்லாரும் தூக்கல மாட்டி தொங்க போறோம். நீங்க ஆதரவு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி தந்து பணம் வாங்கி கொடுக்கணும். ஓட்டு போட மாட்டோம். நாங்க ஒரு 1000கணக்கான பேர் இருக்கிறோம்ப்பா. நாங்க ஏகப்பட்ட பேர்த்த அவங்க ஏமாத்திட்டு இருக்கான். எங்க இடத்துல பூரா அவன் வேறவங்களுக்கு வித்துட்டான். நாங்க ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் 15 லட்சம் மாதிரி கட்டி இருக்கோம். கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறோம். குழந்தைகளை எல்லாம் வச்சு கட்டி இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பணம் வந்து ஏற்பாடு பண்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. அவர் பல கட்சியில் இருக்கிறேன்னு சொல்றாரு சார். எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவர்கிட்ட போனா அவரை பார்க்க முடியறது இல்ல. பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 1 விஜயகார்டன் வந்து கணக்கம்பாளையத்துல போட்டாப்லீங்க. அதுல 300 சைட்டை போட்டு வருது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு கூட பணத்தை வாங்கிடுது. ஒரு சைட்டுக்கு 30 சைட்டுக்கு வந்து ஒரு சைட்டுக்கு வந்து 300 பேருக்கு பணம் வாங்குறது. ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டு அப்படியே ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் ஒருத்தர் கரை பண்ணி கொடுக்கணுங்க. 3 லட்சம் ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டாருன்னா அந்த எக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் மித்த 10 பேருக்கு பணத்தை வாங்கிட்டு ஒருத்தருக்கு எவ்வளவுக்கு கரை பண்ணி கொடுக்குறதுங்க. அப்ப போன வீட்டுக்கு போனாரு, ஆபீஸ்க்கு வாங்குறது, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே வந்து காப்பி கொடுத்துருக்காப்ல. ஸ்ரீரங்கா ரியல் எஸ்டேட் சொல்லி எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்துருக்காப்ல. 7 வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் கொடுக்க வேண்டியது. அந்த ராமச்சந்திரன் சொல்லிட்டு நிறைய பேர் ஏஜென்ட்ல இருக்காங்க. ஏஜென்டோட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு பல பேர்த்தோட பணத்தை வாங்கி ஏமாத்தி பல பேர் கிட்டத்தட்ட கேட்டா வந்து நான் அமைச்சர் தெரியும், எனக்கு எஸ்பி ஆபீஸ் தெரியும், எனக்கு போலீஸ் துறை தெரியும், நீங்க பண்றது பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன். இப்போ பெருமளவு போலீஸ் ஸ்டேஷன் கூட இன்ஸ்பெக்டர் வச்சு மேட்டுறது.
இங்க வந்து எஸ்பி ஆபீஸ் நாங்க ஒரு 3 மாசமா நடந்துட்டு இருக்கோம். எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போட சொல்றோம். எஃப்ஐஆர் போட்டா தான் வந்து நிப்பான்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. எஃப்ஐஆர் போடாதானே வந்து படத்தை செட்டில் பண்ணுவாங்க. போலீஸ் துறையில இருந்து எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. நாங்க 3 மாசமாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லாமே ரிசிப்ட் எல்லாம் வச்சுக்கிறோம். எல்லாமே நாங்க ஸ்லிப் வச்சுக்கிறோம், ரிசிப்ட் வச்சுக்கிறோம், எக்ரிமெண்ட் காப்பி வச்சுக்கிறோம். ஆனா வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. இதை தெரியும் சொல்லிட்டு எஃப்ஐஆர் 3 மாசமா நடந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்ஆர் காப்பி போட மாட்டேங்கிறாங்க. டிஎம்கே கட்சியில இருக்கிறேன் நானு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பண்றது பண்ணிக்கோ. நீ யாருக்கு வேணாலும் பெட்டிஷன் கொடு. நான் ஒண்ணுமே என்ன வந்து ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நான் இங்க 5 வருஷமா கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க சார். எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கலெக்டர் ஆபீஸ்ல